Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. வாக்கிங் சென்ற அப்பாவி பெண் விரட்டி அத்துமீறிய கேப் டிரைவர். நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி. பெங்களூருவை உலுக்கிய சம்பவம். கர்நாடகா மாநிலம் பெங்களூரு மாநகரின் கோணங்குண்டே அருகே உள்ள கிருஷ்ணா நகர் இப்பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி பெண் ஒருவர் நடைபயிற்சிக்கு சென்றுள்ளார். அவருடைய தோழியின் வருகைக்கு சாலையில் காத்திருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அவரை விரட்டிச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். அந்த பெண் கூச்சலிட்டதால் அந்த இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். இது தொடர்பான அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அதில் அதிகாலை நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீதியில் தனியாக நடைபயிற்சியில் பெண் ஈடுபடுகிறார். அப்போது திடீரென பின்பக்கத்தில் இருந்து பெண்ணை வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்த நபர் ஒருவர் அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார். இதை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் இளைஞரின் பிடியில் இருந்து நழுவி தப்பி ஓட முயற்சி செய்கிறார். ஆனால் விடாமல் விரட்டிச் சென்று பெண்ணிடம் இளைஞர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார். இருப்பினும் போராடி தப்பிய அந்த பெண் கூச்சலிட்டு உதவி கேட்டதால் இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடுவது சிசிடிவி காட்சிகளின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. வைரலான இந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் பெங்களூரு மாநகரில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியது. இதனிடையே கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபயிற்சி சென்றபோது பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளான பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மர்ம நபரை தீவிரமாக தேடி வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் என்றும் பெங்களூரில் வசித்து வருபவர் என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது 25 வயதான சுரேஷ் என்ற கேப் டிரைவர் என்பது தெரிய வந்ததா. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கேப் டிரைவர் சுரேஷ் அதிகாலை நேரத்தில் தனியார் கம்பெனிகளில் பணியாற்றுபவர்களை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றபோது நடைபயிற்சி சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்ததா. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் அரங்கேறும் நகரங்கள் பட்டியலில் டெல்லி, மும்பைக்கு அடுத்தபடியாக பெங்களூரு உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பெங்களூரில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அண்மை காலங்களாகவே அதிகரித்து வருவதால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக மாறுகிறதா பெங்களூரு என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. பெங்களூரில் அதிகாலை நடைபயிற்சிக்கு சென்ற பெண்ணிடம் கேப் டிரைவர் ஒருவர் தவறாக நடந்து சிசிடிவியால் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.